ஹாய் பட்டீஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே டாமினோஸ் அப்படிங்கிற ஒரு பேர் தவிர்க்கவே முடியாது. நம்ம எந்த ஒரு மாலுக்கு போனாலும் சிட்டியில் இருக்கிற பீஸா அவுட்லெட் அப்படின்னாலே டாமினோஸ் ஒரு கொடி கட்டி பறந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த டாமினோஸ் பீஸா 2008 அந்த டைமில் ரொம்பவே ஒஸ்ட் நைட் மேரை ஃபேஸ் பண்ணிச்சு. அந்த கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு போச்சு. ஆனால் அந்த கம்பெனியோட சிஇஓ அப்போ எடுத்த டெசிஷன் அண்ட் அவர் யூஸ் பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் அந்த கம்பெனியை இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்க அந்த கம்பெனி அப்படின்னா அதுக்கு அந்த சிஇஓட டெசிஷன் தான் முக்கியமான காரணம். இந்த வீடியோ ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிற ஒரு இண்டஸ்ட்ரியை தூக்கி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மறுபடியும் நிறுத்துறது அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபஸ்ட்லேருந்தே டிஸ்கஸ் பண்ணலாம். டாமினோஸ் 2008-09 அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபேஸ் பண்ணிச்சு. எல்லாருமே பிளாக் போஸ்ட்டில் அப்போ தான் இன்டர்நெட் வைரல் ஆகிட்டு இருந்த டைம் இல்லையா. ஸோ எல்லாருமே ப்ராப்ளமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி. அப்போது பிளாக் போஸ்ட்டில் டாமினோஸ் பீஸா அந்த க்ரஸ்ட் கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது, சாஸ் கெச்சப் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு. டாமினோஸ் பீஸா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ அந்த டைமில் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் எந்த மாதிரியான டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 விதமான டிசிஷன் எடுக்கலாம் அந்த டைமில். அப்போ பிளாக் ஒரு பிளாக் போஸ்ட் அந்த 2009-08 அந்த டைமில் என்ன பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துகிற போது நிறைய பேர் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அது இக்னோர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். இது நம்பர் 1 பாசிபிலிட்டி. நம்பர் 2 என்ன டெசிஷன் எடுத்துருக்கலாம், ஒரு பெய்ட் ரிவ்யூ மாதிரி போட்டு ஓகே இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கா, நம்மளே பே பண்ணி ஒரு ஃபேக் ரிவ்யூஸ் க்ரியேட் பண்ணி மக்களை மறுபடியும் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம். நம்பர் 3 வேறு என்ன பண்ணியிருக்கலாம், ஃப்ரீ பீஸா ஒன்று வாங்கலாம் இன்னொன்று ஃப்ரீ, இல்லை எல்லாருமே வாங்கக்கூடிய மணி டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் போட்டு விற்றாங்க அப்படின்னா அந்த பீஸா சேல்ஸ் எப்படியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும், ஈவன் தோ பேட் ரிவ்யூஸ் வந்தாலுமே அப்படிங்கிற ஒரு 3 விதமான டெசிஷன் எடுக்கலாம். ஆனால் அப்போ இருந்த டாமினோஸோட சிஇஓவான பேட்ரிக் டாயில் என்ன டிசிஷன் எடுத்தார் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் க்ரோத் அச்சீவ் பண்ணது இவர் எடுத்த ஒரு டிசிஷனால தான். எந்த அளவுக்கு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஆப்பிள் இல்லை மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டாமினோஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 2010 2017 வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைக் 2000% ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸ். இது ஃபினாமினல் இன்க்ரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போதும் லீடிங் ஜெயின்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆப்பிள்லாம் கம்பேர் பண்ணும்போதே இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னா அப்படி என்ன அவர் யூஸ் பண்ணார், என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இட்ஸ் லைக் ஹி வாஸ் ப்ரூட்டலி ஹானஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஓகே நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களா, ஹி அட்மிட்டட், ஓப்பனாக ஒத்துக்கிட்டார், ஓகே நம்ம இண்டஸ்ட்ரி புவராக பர்ஃபார்ம் பண்ணுது, மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறத ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்களே அவங்க எல்லாத்துலேயுமே கால் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த பீஸாவை டேஸ்ட் பண்ண வச்சு உண்மையிலேயே அவங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு நோட்ஸ் எடுக்க வைக்கிறாங்க அவங்களோட டீம் ஆஃப் பீப்புள் எல்லாரையுமே வச்சு. ஸோ அப்போயுமே ரொம்ப அசிங்கம் தான் பட்டாங்க. ஏன்னா அந்த டிசப்பாயின்ட் கஸ்டமர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ஹானஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க, இல்லையா பீஸா நல்லா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிவ்யூஸ் தான் மறுபடியும் வந்துச்சு. ஆனாலும் அவர் அதுக்கு அசரில் அது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துட்டு அண்ட் ஓகே இந்த மாதிரி பூரா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம் மக்கள் யாருக்குமே பிடிக்கல பீஸா, அவங்க என்னென்ன குறைகள் சொல்கிறாங்க, அவங்களோட நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத வாங்கி நோட்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாமினோஸ் நெக்ஸ்ட் 18 monthsக்கு கண்டினியூஸாக இரவு பகல் பார்க்காம சாட்டர்டே சண்டே பார்க்காம உங்களோட செஃப்ஸ் எல்லாருமே வச்சு ஆல் பாசிபிள் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ட்ரை பண்ணலாம், டாப் டு பாட்டம் உங்கள் பீஸா ஸ்ட்ரக்சரே மாற்றுறாங்க. ஸோ அந்த 18 monthsமே அவங்க பண்ண ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். அது காரணம் இந்த பேட்ரிக் டாயிலோட இனிஷியேட்டிவ் தான். அதுக்கடுத்து அது மட்டும் அவங்க பண்ணல. அப்போ முக்கியமாக அவர் நோட் பண்ணி அனலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை செயின். அதாவது அந்த அமெரிக்கா மொத்தமே அந்த இடத்துல கிட்டத்தட்ட 4200 ஸ்டோர்ஸ் இருந்திருக்கு. 10 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு இவங்களோட அதோட சைஸ் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 times த சைஸ் ஆஃப் இந்தியா. அந்தளவுக்கு உங்களோட ஸ்டோர் அவுட்லெட்டோட ரீச் இருக்குது, டாமினோஸோட ரீச். ஸோ அப்பத்தனை பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த சப்ளை செயினில் என்ன ஒரு இஷ்யூ இவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 minute ஃப்ரீ டெலிவரி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தனால அதனால் அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் ஃப்ரோசனான விஷயங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, கேன்டு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆனது மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நாள் ஆன மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு வரட்டி மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல பீஸாக்கு. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணார். ஓகே இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, அந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த வேர் ஹவுஸில் இன்வென்ட்ரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி மொத்தமாக ரிவாம்ப் பண்ணுறாரு. அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக செலவாகும். நான் சொல்கிறது பார்க்கும்போது 3 times த சைஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4200 அவுட்லெட்ஸ் அப்படிங்கிறப்போ
யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ செலவாகும்னு. ஆனால் அவர் அதை செலவாக பார்க்கல. ஹி லுக்ட் இட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, கம்பெனி ஃபெயில் ஆக போது, நம்ம இதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மொத்த சப்ளை செயினையுமே வந்து ரீவாம்ப் பண்ணுறாரு. ஸோ இது நம்பர் 2 பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலி அந்த டைமில் வந்து ஒரு கேம்பெயினும் லான்ச் பண்ணுறாரு. அந்த கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்களே, அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி விட்டாங்க. அவங்களோட இன்டர்வியூஸ், டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டு கடைசி இவங்களோட பீஸா சக்ஸஸ் வந்து எப்படி மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்களோட ஜேர்னி ஃப்ரம் கிரிட்டிசிசம், நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் ஸ்டோரியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கடைசி அந்த 18 மந்த்ஸில் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களே செஃப்ஸ், அந்த மொத்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக் மொத்தமாக மாற்றினதுக்கப்புறம் அந்த சீஃப் செஃப்ஸே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் செஃப்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த அந்த பிரெயின் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பீஸாஸ் எப்படி இருக்கணும், அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன மாதிரி ட்ரை பண்ணணும், எது வந்து அந்த பீஸாவுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும், எப்படி வந்து பீஸா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரோசன் மாதிரியான இல்லாமல் பக்காவான பீஸாவை ரெடி பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே. அந்த சீஃப் செஃப்ஸே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்க வீட்டுக்கே டைரெக்டாக போய் காலிங் பெல் அடித்து இந்த மாதிரி பீஸா டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க டேஸ்ட் பண்ணி வியந்து போயிட்டாங்க. அவங்க என்னென்னலாம் குறை சொன்னாங்களோ அந்த குறை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு, அது போக இந்த செஃப்ஸோட ஒரு கை வித்தையை காட்டி அவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ், அவங்களோட வெப்சைட்லேயே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் ப்ளஸ் இவங்க கொடுத்த அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரெண்டையுமே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கவர் பண்ணாங்க. இதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினோஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் 2000% ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸ். அண்ட் ஈவன் தோ அந்த டெலிவரி பண்ணுற அந்த பீஸா அவுட்லெட்ஸில் 3% வந்து சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் மொத்தமாக பீஸா சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14.3%, விச் இஸ் த ஹையஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே ஹையஸ்ட்டாக கருதப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபினாமினலான சேஞ்ச். 2000% ஸ்டாக் ப்ரைஸ்னால் யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு அன்இமேஜினபிள் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து டாமினோஸோட ஃப்ரம் பாட்டம் டு டாப் எப்படி உயர்ந்தாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ், நீங்கள் வந்து ஆஸ்பைரிங் என்டர்பிரனர்ஸ் இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முக்கியமான லெசன்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கஸ்டமர் கிரிட்டிசிசம். கஸ்டமர்ஸ் வந்து இது நல்லா இல்லை, இந்த பீஸா கேவலமாக இருக்குது, சாஸ் வந்து கெச்சப் மாதிரி இருக்குது அப்படின்னு கேவலமாக கமெண்ட் பண்ணும்போது அது வந்து ஓகே, எப்படி இருந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதை இக்னோர் பண்ணாமல், ஓகே உண்மையிலே இத்தனை பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் ராங் வித் அவர் பீஸா அப்படிங்கிறத அந்த ஃபில்டர் அவுட் பண்ணுறது இருக்கு இல்லையா, எது உண்மையான ரிவ்யூ எது ஃபேக் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்காக உண்மையிலே இந்த கஸ்டமர்ஸை கூப்பிட்டு டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்களா, அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்து பண்ண வச்சார் இல்லையா அந்த பேட்ரிக் டாயில். அது வந்து ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸோட கிரிட்டிசிசம் எப்பவுமே நம்ம எடுத்துகிட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோக்கி தான் வந்து ஒரு பிஸ்னஸ் நகரணும். இது வந்து லேர்னிங் நம்பர் 1. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்ட் செலவு பண்ணுறது. திருப்பி அந்த சப்ளை செயின் இண்டஸ்ட்ரி, இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கேருந்து எங்கே டெலிவரி பண்ணால் ரொம்ப சீக்கிரம் போகும், கெட்டு போகாமல் இருக்கும், எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த ப்ராசஸிங் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு செலவு பண்ணுற காசை யோசிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ டாமினோஸ்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருந்திருக்கவே இருக்காது. நம்ம டாமினோஸே பார்த்துருக்க மாட்டோம், படுத்திருக்கோம் 2010. ஏன்னா இப்போ 2008 வந்து அமெரிக்காவில் எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துச்சு. 2009 தான் டாமினோஸ்க்கு இந்த பேட் ரிவ்யூ வந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 18 மாதம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கடந்த 7 வருஷத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அன்இமேஜினபிள் ஸ்டாக் ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, நம்பர் 2 வந்து நம்ம செலவு பண்ணுற காசை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும் ஒரு பிஸ்னஸ்லேயே, தவிர ஐயோ இது செலவு பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம எப்படி கம்பெனியே வந்து ஆல்ரெடி படுத்துரு மாட்டிருக்கு, நம்ம இது எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் வி ஷுட் லுக் அட் த காஸ்ட் இன் ஒரு இன்டெலிஜென்ட் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்பர் 2. லெசன் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அக்செப்டன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இட் வில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபெயிலியரில் தான் ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம். பட் அந்த ஃபெயிலியர்லாம் பொருட்படுத்தாமல் அந்த ஸ்டோரிஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோரி மூலமாக சொன்னால் எப்பவுமே ஒரு ரீச் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸில். அதுதான் வந்து இவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க அந்த கஸ்டமர் சொன்ன நெகட்டிவ் ஃபீட்பேக்லேருந்து கடைசி எப்படி வந்து இவங்க ட்ரான்சிஷன் ஆனாங்க, கஸ்டமர்ஸ் எப்படி இவங்களோட டாமினோஸ் பீஸாவை வந்து பெஸ்ட் பீஸா அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கும் சரி, மார்க்கெட்லேயும் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி மாதிரி கவர் பண்ணி எஸ் வி டிட் அப்படின்ற ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணி அது எல்லாத்தையுமே அவங்க வெப்சைட்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நோ பெய்ட் ப்ரொமோஷன், அந்த விஷயத்துக்கு வந்து கம்ப்ளீட்லி அன்பெய்டாக பில்லியன் கணக்கில் அந்த போஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நோ பெய்ட் ரிவ்யூஸ், ஹி அக்செப்டட் த மிஸ்டேக். ஓகே, டாமினோஸ் இந்த மாதிரி பூரா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த 3 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கிரிட்டிசிசம், நெக்ஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் இன்கர் பண்ணுறது வந்து காஸ்ட்டு செலவு பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். நம்பர் 3 ஸ்டோரி மாடல். ஸோ இது 3மே வந்து இப்போது பிஸ்னஸ் அடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ கைஸ். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கவர் எனி அதர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை பற்றி வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். We will discuss further upcoming videos. நன்றி, வணக்கம் மக்களே.